கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன்னை அழைக்கிறார் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, திடீர்னு நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது இரவு நேரத்துல 12 மணிக்கு உங்களை யாரோ தட்டி எழுப்புற மாதிரி தோணுதா? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கணும்னு தூண்டப்படுற மாதிரி ஒரு ஃபீல் பண்றீங்களா? இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த அந்த 12 மணி மேலதான், அந்த 3 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா இருளின் அதிகாரங்கள் அதிகமா செயல்படக்கூடிய நேரம். அந்த நேரத்துல கர்த்தர் உங்களை விழிப்பா இருக்கும்படிக்கு உங்களை தட்டி எழுப்புறாருன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்றதுக்கு தான் தட்டி எழுப்புறாரு. உங்க ஆவியில ஒரு உயிர் மூச்சியை கொடுக்கறதுக்கும், ஜெப வாழ்க்கையை தொடர்ச்சியா செய்யறதுக்கும், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறதுக்காகவே கர்த்தர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். ஏன்னா அந்த நேரத்துலதான் பாருங்க, இருளின் கிரியைகள், சாபமான காரியங்கள், மாயைகள் எல்லாம் நடமாடக்கூடிய காரியங்கள். இருளின் பயங்கரத்திற்கு தப்ப அந்த நேரத்துல இருந்து விழித்து எழுந்து ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அது மாத்திரமல்ல, தனித்து இருக்கிறதுனால உங்ககிட்ட கர்த்தர் ஏதோ பேசவும் விரும்புகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். உங்களோடு கூட அழைக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்களும் விழித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.